Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அது என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 1 or 2 மந்தில் நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட் அண்டு கிளாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் பை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா சப்போர்ட் வந்து நம்ம பெரிய லெவலில் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்டு கோல்டு வந்து பார்த்துடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு செல் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். இதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் கொடுத்துருந்தோம். டெய்லி சப்ளை 4 hour ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 4 hour ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த இடத்துல 4 hour ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். ஸோ நம்ம 4 hourல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகாமல் இருந்தால் நம்ம 15 minutesல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ பிரேக் பண்ணிட்டனால நம்ம 4 hourல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இருந்தாலும் 15 minutesல ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா செல் போகிற மாதிரி இருக்குது. ஸோ செல் போகும் மார்க்கெட் வந்து செல் போகணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை பிரேக் பண்ணணும். இது அவுட் ஆஃப் த ரூல். ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் செல்லுக்கு டர்ன் ஆயிரும். இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த லோவை சோச் பண்ணவே இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலேயே வந்து போயிட்டான். இப்போ டெய்லியோட சப்ளை என்ன இருக்குது, டெய்லியோட ஃப்ளிப் ஜோன் என்ன இருக்குன்னா எகெயின் வந்து ஃபெயில் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெயில் பண்ணதுக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை கேண்டில். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுவான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்ளைவை கம்ப்ளீட் பண்ணிடுவான். பாடி க்ளோஸ் வந்து பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேண்டல் நம்ம இந்த டிமாண்டில் இருந்து இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை எடுக்காமல் 4 hourக்குள்ளே போயிட்டு 4 hourல பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை அதாவது ரீஃபண்ட்மெண்ட்டை ரியாக்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதில் லிக்விடிட்டி மூவ்மெண்ட் அப்படின்றது இந்த விக்கு தான் லிக்விடிட்டி மூவ்மெண்ட். ஸோ இந்த லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி போகலை. ஆனால் இந்த லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ராகக்கூடிய இடம் இந்த இடத்துல என்ட்ராகக்கூடாது. இங்கே மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போனனால இந்த டிமாண்டுக்கு ஒரு ரீசன் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட்லேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து சப்ளை வரைக்கும் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூரோஹிஸ்ட்ரியில் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து சப்ளை வரைக்கும் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் இப்போ கீழே வரோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த சப்ளை வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் இதை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு வந்துட்டான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். இது ஃபெயில் ஆகிறான்னா இதில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் ஒரு டிமாண்ட் இருக்குது. இதிலெல்லாம் பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இங்கே நம்ம செல் வந்து ட்ரை பண்ணோம். சார்ட்டு தெரியுதா நல்லா? நம்ம இங்கே செல் வந்து ட்ரை பண்ணோம். இதை ஃபெயில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஸோ இதுதான் ஃப்ளிப்பு. இது ஒரு ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டான ஒரு பை என்ட்ரி. இதில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து சப்ளை வரைக்கும் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் இங்கே சோச் கொடுத்தனால இந்த சப்ளையில் எகெயின் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ 4 hourல இந்த டிமாண்டில் பை, இந்த 2 டிமாண்டில் அப்படியே டெய்லி வந்தீங்கன்னா இந்த 4 hourல பை பண்ணி இந்த டிமாண்டில் பை பண்ணி இந்த சப்ளையில் வரைக்கும் ஹோல்டு பண்ணி டிபி வந்து செட் பண்ணிவிட்டு டெய்லியில்
இந்த சப்ளைல இருந்து செல்லு, ஓகேங்களா? இந்த சப்ளைல இருந்து செல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் நமக்கு டிபி ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து யூரோஎஸ்டியோட மூமெண்ட். கோல்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கோல்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ளை சொல்லியிருந்தோமா? இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோர்ஸ் பண்ணால் இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணால், இந்த பிஓஎஸ்ன்ற சப்ளைக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பிஓஎஸ் அப்படின்ற சப்ளைக்கு நமக்கு லிக்விடிட்டி இல்லாதனால இந்த 2 ஹையுமே லிக்விடிட்டியாக எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஹையுமே லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த சப்ளைலையும் இந்த சப்ளைலையும் இந்த சப்ளைலையும் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளைக்கு மார்க்கெட் வந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ண உடனே 4 ஹவர் சப்ளையில் மிட்டிகேட் பண்ண உடனே 15 மினிட்ஸில் நமக்கு லோ எடுக்கணும். லோ எடுக்கலை. எகைன் பிஓஎஸ் பண்ணால் இந்த லோ எடுக்கணும், அதுவும் எடுக்கலை. எகைன் இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இங்கே லோ வந்து என்ன இருக்குன்னா இங்கே எடுத்திருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு 4 ஹவரில் சப்ளை ஃபெயில், ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டலில் நமக்கு 4 ஹவர்ஸ் சப்ளை ஃபெயில். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். நமக்கு இந்த சப்ளை வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவரில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கலாம். 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே எங்கேயுமே ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இங்கே நமக்கு என்ன பண்ணுறான்? மிட்டிகேட் பண்ணுறான். எந்த இடத்துலனா இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த லோவை கட் பண்ணுறான், ஓகேங்களா? ஸோ இந்த லோவை எடுத்தனால இதுதான் நமக்கு சப்ளை. நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டெல்லாம் எடுக்க போக பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சப்ளை. இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணோம். இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போன உடனே நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 50% பாடி கேண்டலில் இது ஒரு சூப்பரான 50% பாடி கேண்டல். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டிசிஷனல் ஃப்ளிப்பாக எடுக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 2 ஃப்ளிப்பை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம், ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ரீம், இங்கே கீழே இருக்கக்கூடியது டிசிஷனல். ஸோ இது வந்து ஒரு பக்காவான 50% பாடி கேண்டல் வித் ஃப்ளிப்பு, ஓகேங்களா? ஸோ போட்டே காமிச்சிடறேன். இது சோச்சுனா இந்த டிமாண்டில் மிட்டிகேட்டட் ரியாக்ஷன் பண்ணி ஒரு பக்காவான ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே எனக்கு வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஒரு ரிஸ்க் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல 50%ல் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணான்? இந்த இடத்துல என்ட்ரி வந்து எனக்கு எடுத்துட்டான். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹை இப்படி ஒரு என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துலையே நம்ம செட் பண்ணியாச்சு. இதுவே போதும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே செட் பண்ணால் கூட, இங்கே டிபி செட் பண்ணால் கூட ஓகே தான், ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி வந்து இப்படி வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த லோ வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், வந்தால் வரட்டும், இல்லைனா பிரேக் ஈவனாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு எனக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது இப்போ 4 ஹவரில் நான் இருக்கேன். இங்கே டைரெக்டாக என்ட்ரி வந்து போயிருக்கேன். எனக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது இந்த லோவில் தான் இருக்குது. இந்த லோவை மார்க்கெட் எப்போ எடுக்கிறானோ அப்போ தான் வந்து பிரேக் ஈவன். ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் இந்த லோவை எடுக்கும் போதே
நான் வந்து இப்போ பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டேன் கொஞ்சம் சேஃப்டிக்காக. இது ரூலை வந்து மிஸ் பண்ணி தான் நான் பிரேக் ஈவன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்ட்டு பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா எனக்கு லாஸ் இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா? நான் நினச்சது நடக்கலை அப்படின்னா எனக்கு லாஸ் இருக்காது. அவ்வளோதான். அப்போது இந்த லோவை வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. இப்போ இங்கே சோச்சுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லோவை மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் செல் ஆயிரும் கண்டிப்பாக. அப்போது ஒன்று கீழே போனால் டிபி, மேலே போனால் 0 லாஸ் 0 ப்ராஃபிட். அப்போது ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் தான், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ கோல்டு என்ட்ரி வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி போகணும் அப்படின்னா 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் இந்த லோ எடுக்கிறான் அப்படின்னா, இருங்க அதை எடுத்துடலாம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோ எடுக்கிறான் அப்படின்னா இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் மேலே சப்ளைஸ் கிடைக்கும். அந்த சப்ளையில் செல் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே க்ரைட்டீரியா இருக்கான்னு பார்க்கணும். லிக்விடிட்டி பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும், கரெக்டான ஒரு சப்ளை எடுக்கணும். எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் ஒரு செல் வந்து ட்ரை பண்ணணும். நார்மலாக போயிட்டு சப்ளை இருக்குன்னு செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இதில் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வந்துக்கிட்டு இருக்கான் கீழே. ஸோ அப்படியே 1 ஹவர் போயிருங்க. 1 ஹவரில் பியூராக ஏதாவது சப்ளை இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு சோச் பண்ணலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சப்ளை இருக்குது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு சப்ளை வந்து கிடைக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை இருக்குது. இதையும் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 ஹவரில் நீங்கள் ஒரு சப்ளையை இங்கே நம்ம எடுத்தோம். இதில் 15 மினிட்ஸில் சப்ளை வந்து இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனால் நம்ம போகக்கூடிய டைம் ஃப்ரேம்ன்றது 15 மினிட்ஸில் தான் செல் வந்து பார்க்கணும். ஸோ 1 ஹவரில் சப்ளைவாக இருந்த இடம் இந்த இடத்துல 15 மினிட்ஸில் சப்ளைவாக இல்லை. அப்போது என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? ஒரு சின்ன ஐடியா வந்து கொடுக்குறேன். 1 ஹவர் சப்ளைவை பிரேக் பண்ணாமல் அட் த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டில் பிரேக் பண்ணாமல் இங்கே இருக்க சப்ளைவை விக்கி விட்டுட்டு இப்படி கீழே வரலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரை பிரேக் பண்ண மாட்டான். 1 ஹவர் மிட்டிகேட் பண்ண மாதிரியும் இருக்கும். 15 மினிட்ஸில் இந்த 1 ஹவரில் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிட்டு இங்கே மிட்டிகேட் பண்ண மாதிரியும் இருக்கும். 1 ஹவரில் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரிக்கியாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இருந்துக்கணும். அப்போது 1 ஹவரில் நீங்கள் இதில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ வரட்டும், இங்கே சோச் வந்து பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ளைஸ்லாம் எடுக்க முடியும். இப்போ நம்ம பேசி நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருக்கோம். டெய்லியோட டிமாண்ட் இது. ஸோ டெய்லியோட டிமாண்டில் பை வந்து கொடுத்துருக்கோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது 4 ஹவர் ஹை தான் பிரேக் பண்ணணும். 4 ஹவர் ஹை பிரேக் பண்ணால் தான் நமக்கு பை. இன்னும் மார்க்கெட் பைக்கு எந்த ஒரு மூவும் கொடுக்கல. இப்போ பை போகிறது சோச் பண்ணால் தான் பை போகணும். இப்போ நீங்கள் பை போகிறீங்கன்னா எஸ்எலுக்கு ரெடியாக இருங்க. அவ்வளோதான். சோச் வந்து பண்ணணும். 4 ஹவரில் இங்கே சோச் பண்ணணும். சோச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த மூவே பண்ண முடியும். யூஎஸ்டி கேடு லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துருங்க, யூடியூப்பில் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணுவான். டிமாண்டை ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்பு கிடச்சிதுன்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ளிப்பில் செல் ட்ரை பண்ணி டிமாண்ட் வரைக்கும் ஃப்ளிப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து ஃபெயில் பண்ணான் நான் சொன்ன மாதிரி. அப்போது ஃப்ளிப்புன்றது இங்கே ஒன்று இருக்குது. இது ஃப்ளிப்பு, இதுவும் ஃப்ளிப்பு. ஸோ இதில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். இதில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இருக்கா? இல்லை. இது 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இதில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? அப்போது இது 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆஃப் கேண்டல், ஒரு 50% பாடி கேண்டல், இதுவும் 50% பாடி கேண்டல். அப்போது கன்ஃபர்மேஷன் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதே
இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிமாண்டுன்றது கிட்டையே இருக்குது, அதாவது இந்த டிபின்றது கிட்டையே இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்படி வந்துட்டு கூட இப்படி வரலாம். ஓகேங்களா? அப்போது கொஞ்சம் தூரமாக போயிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. கீழே சம்வேர் எங்கேயாவது கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% என்ட்ரி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 50% என்ட்ரி போட்டேன். ஆனால் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் டிமாண்டுக்கு போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து டிமாண்டை தொட்டுட்டான், இதை மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சப்ளைவும் மேலே இருக்கிற சப்ளைவும் டெலீட் பண்ணிடணும். செல் போகிற பிளானை விட்டுட்டு பைக்கு ட்ரை பண்ணணும். இதில் பை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 2 பை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூஎஸ்டி கேடில் மார்க்கெட் இந்த சப்ளையை மூவ் பண்ணி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்துட்டோமா? யூஎஸ்டி ஜேபிஐ வந்து பார்த்துட்டோம். யூஎஸ்டி கேடில் இந்த மூமெண்ட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணியிருக்கு, மார்க்கெட் செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய லோவை என்ன பண்ணியிருக்கான்? லோவை எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் ஒரு ஃப்ளிப்பை வந்து கொடுத்துருக்கு. ஹிடன் சப்ளை கொடுத்துருக்கு, இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருக்கு, எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இது கொஞ்சம் டஃபஸ்ட் மூவ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஒர்க் ஆகும். இப்போது இது ஃப்ளிப்பாக இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம், லிக்விடிட்டி இல்லை அப்படின்னாலும். ஸோ டெய்லியோட சப்ளை 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மிட்டிகேட் பண்ணால் நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த லோவில் தான் இருக்குது, இந்த லோவில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் நம்ம டிபி வந்து செட் பண்ணலாம். அதாவது இந்த 4 ஹவர்னோட இந்த லோ வரைக்கும் டிபி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹிடன் சப்ளை எடுத்தோமா, ஹிடன் சப்ளையில் இங்கேயும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் டெய்லியோட சப்ளை அண்டு 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளைன்னு ட்ரை பண்ணலாம். இதில் ட்ரை பண்ணுறதை விட நம்ம இந்த 2 சப்ளையில் இங்கே ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இதில் ட்ரை பண்ணுறது பெட்டர். மோஸ்ட்லி இந்த ஹை எடுத்தால் மார்க்கெட் எகைன் பைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் செல்லில் தான் போகிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 சப்ளை ஜிபிபி யூஎஸ்டி, இது ஒரு சப்ளை, இது ஒரு டெய்லியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை அண்ட் இது ஒரு சப்ளை. இதில் வந்து ட்ரை பண்ணலாம், செல் வந்து ட்ரை பண்ணலாம். இது இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ஹை எடுக்கிறான், இந்த ஹையை வந்து எடுத்துட்டான் அப்படின்னா இந்த சப்ளை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோனால் ஏதாவது லேர்னிங் இருக்குது, ஏதாவது கற்றுக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கிரேட் வீடியோ, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கமெண்டில் வந்து பண்ணிடுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட கோர்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இப்போயே வந்து பண்ணிடுங்க. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் ஆர் ஒரு 2 மந்தில் ஃபுல்லாக டெவலப் வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் வந்து பண்ணுங்கள், யாருமே லைக் வந்து அதிகமாக பண்ணுறதில்ல. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.